அனிமேஷன் முடிச்சு சவுண்ட் எஃபெக்ட்லாம் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்குறீங்க. அந்த ஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு வந்து சில கரெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கா? நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட் கம்பெனிஸ்ல நிறைய வரும். இனிஷியலா லேர்னிங்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் சீனியர் ஆயிட்டாவோ இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி பர்சனல் ரீசனாலேயோ வந்துட்டு அந்த லேர்னிங்கோட டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். யூஎக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸ்னு இருக்கா? இருக்கு போல. ஸோ இப்போ சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கையே ஸ்பிளிட் பண்ணி நிறைய பேர் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுறாங்க இல்லையா? ஓகே. இப்போ ப்ராடக்ட்ல வந்து அப்படி இருக்காது. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ லேபிலிட்டி கிடையாது. இங்கே மோஷன் டிசைனர் அப்படின்னாலே 1 or 2 ரோல்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். சில பேர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லலாம் அவங்களுக்கு இன்வால்வ் ஆகிறதே பிடிக்காது. ஏன்னா அவங்க ஃபீல்டுக்கு வந்ததே வந்து நான் அனிமேட் பண்ணணுன்றதுனால தான் நான் வந்தேன், இது என்னோட ஏரியா கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. இங்கே எதுவுமே ரைட் ஆடுறாங்கன்னு எதுவுமே கிடையாது. இந்த சேம் கேஸ் ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்னா பர்டிகுலராக வந்து அந்த ப்ராடக்ட் கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் டெவலப் பண்ணுவாங்க, ரைட்? இது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஸோ மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை கூட ரொம்ப ஈஸியாக ஒரு வீடியோ பண்ணி நம்ம காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஹைலைட்டே வந்து அதுதான். டூல்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பிடிக்குது, வேற ஏதாவது சினிமா ஃபுட்டேஜ் பிடிக்குது அப்படி உள்ள வர்றவங்களுக்கும் எனக்கு ஸ்டோரி டெல்லிங் பிடிக்குது அப்படி சொல்லி உள்ள வர்றவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப டூல் ஃபோக்கஸ்டாக போயிடுவாங்க. ஆமாம், இவங்க அந்த ஆக்சுவல் பார்ட்டை விட்டுருவாங்க, திருப்பியும் வருவாங்க, ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மோஷன் டிசைன் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லலாம். ஓகே. ஃப்ரம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டு வீடியோ அவுட்புட் கொடுக்குறது. ஓகே. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயும் 3D ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சினிமா போட்டிக்கே போக தேவையில்ல. ஸோ அங்கேயே 3D எனேபிள் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். நீங்கள் மாடல் இதில் பண்ணலாமா? ஃபுல் மாடல் பண்ண முடியாது. பேசிக் ஷேப்ஸ், இந்த ஒரு மோஷன் வீடியோவுக்கு தேவையான அந்த பேசிக் ஷேப்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். இந்த கொஸ்டின் தான் வந்து நான் எவ்ரி பார்ட்டிசிபென்ட் கிட்டே நான் கேட்பேன். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏய் ஹலோ டிசைனர்ஸ், இது டிசைன் டீ டாக்ஸ் பாட்காஸ்டுடைய அடுத்த எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம கவர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரேம்ல தான் பார்த்துருக்கோம் இல்லையா? ஈவன் நம்ம யூஎக்ஸ் பத்தி பேசியிருந்தாலும் இல்ல விஷுவல் டிசைன் பத்தி பேசியிருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரேமா தான் இருக்கும், ரைட்? இப்போ இந்த பாட்காஸ்ட்ல நாங்க கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரேம் இல்லாம அதை வந்து ஒரு மோஷன்ல கொண்டு போறோம். மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்ற இடம். இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் வந்து இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. பட் இதுதான் மோஷன் கிராஃபிக்ஸா அப்படின்னு நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அது மாதிரியான ஒரு ஒர்க் ஸ்ட்ரீமை தான் வந்து இந்த பாட்காஸ்ட்ல நம்ம கவர் பண்ண போறோம். இதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியில ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய மோஷன் கிராஃபிக் டிசைனர், ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் தான் வந்து இந்த பாட்காஸ்ட்ல நாங்க கொண்டு வந்திருக்கோம். அவர் தான் வந்து கிருஷ்ணா. ஹாய் கிருஷ்ணா. ஹாய் பாலா. எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடியான ஃப்ரெண்ட்ஸ். விச் மீன்ஸ் நான் என்னோட கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு கிருஷ்ணா அப்படின்னு பேர் ஞாபகம் வந்தாலே எனக்கு வந்து ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படி தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரியும். ஏன்னா வந்து கிருஷ்ணா வந்து மோஷன் கிராஃபிக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிசைனர் அப்படின்னு நான் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அது அப்படி தான் பார்க்குறேன். அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து கிருஷ்ணாவை தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக இருப்பாரு அப்படின்ற கண்டிஷன் தான் இந்த பாட்காஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். கிருஷ்ணா, உங்களை பற்றி சொல்லுங்க. கிருஷ்ணா have been in the industry for past 12+ years. மூவி இண்டஸ்ட்ரியில தான் ஸ்டார்ட் பண்ணது. we both work together இல்லையா பாலா? ஆமாம். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து இனிஷியல் டேஸில் வந்துட்டு மூவிஸில் நிறைய டிவி கமர்ஷியல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் மூவ் டு ஆர்ஆர் ஒன்லி ஆஸ் அ விஷுவல் டிசைனர். தென் அகெயின் சுச்சுவேஷனே என்னை திருப்பி மோஷன் டிசைனராக சேஞ்ச் பண்ணிச்சு. ஒர்க்ட் ஆன் மல்டிபிள் ரோல்ஸ் லைக் ஆர்ட் டைரக்ஷன், creative direction. So currently working at Rocket Lean as a creative head, taking care of all kinds of marketing design with my team. ஆக்சுவலாக இது ரொம்ப இந்த டைம்ல வந்து வேற லெவலில் இருக்குல்ல. பிகினர் லெவலில் இருந்து கிரியேட்டிவ் ஹெட், பட் ஸ்டில் யூ ஆர் ஸ்டிக்கிங் டு சேம் ஒர்க் ஸ்ட்ரீம் ஆஸ் அ மோஷன் கிராஃபிக் டிசைன். சூப்பர், ஆசம். ஸோ கிருஷ்ணா, இப்போ இந்த டிசைன் ஜேர்னியை வந்து நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? நான் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணேன், தென் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், பட் இந்த இன்பிட்வீன் கேப்ல நீங்க என்ன பண்ணீங்க? நான் இது ஜென்ரலா வந்து நான் பிகினரா வந்தேன், டைரக்டா இப்போ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கிரியேட்டிவ் ஹெட் ஆகிட்டேன் அப்படின்னு கண்டிப்பா இருக்காதுல்ல. ஸோ நீங்க உங்களோட கெரியரை வந்து அப்ஸ்கேல் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதை சிம்பிளிஃபையா சொல்லணும்னா வந்துட்டு when we start our journey, எந்த ஒர்க்காக வேணாலும் இருக்கலாம். ஸோ இனிஷியலா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு லேர்னிங்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் சீனியர் ஆயிட்டாவோ இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி பர்சனல் ரீசனாலேயோ வந்துட்டு அந்த லேர்னிங்கோட டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு கீப் தட் லெவல் சேம்.
வெதர் இட் கேன் பி 1 hour ஆர் 2 hour. ஸோ டெய்லி வந்து அதுக்காக டெடிகேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணி அது பண்ணிட்டே இருக்கும்போது அதோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கே தெரியுது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஈவன் தோ ஸ்டார்டட் ஆஸ் அ மோஷன் டிசைனர் அதோட மட்டுமே ஸ்டிக் பண்ணிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டு ஐ டிடன்ட் ஸ்டிக் மை செல்ஃப் ஆஸ் அ ஒன்லி மோஷன் டிசைன் இந்த மாதிரி டைப் ஆஃப் டிசைனர் அப்படின்லாம் இல்லை. ஐ see myself as a ஓவராலா ஒரு கிரியேட்டிவ் பர்சன். டூலை வச்சு என்ன நான் அதுக்கு ஒரு ஃபென்ஸ் போட்டுக்கல. ஏன்னா டூல் வந்து சேஞ்ச் ஆகுது, மீடியம் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஆமா. ஸோ அதனால ஐ டிடன்ட் ஸ்டிக் டு மை செல்ஃப் ஒன்லி டு மோஷன் டிசைன். தோ மை டெசிக்னேஷன் இஸ் as a motion designer. I work on everything. I work on website, visual design, video, live action, எல்லாத்துலேயுமே இருப்பேன். மேபி தட் இஸ் வாட் ஹெல்ப்ட் மீ டு க்ரோ இன் மை கரியர் ஐ கெஸ். ஐ பிகம் அ மல்டி டிசிப்ளினரி ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே. ஸோ மல்டி டிசிப்ளினரி அப்படின்றது நீங்க என்ன மீன் பண்றீங்க அப்படின்னா, இட்ஸ் ஐம் அ மோஷன் கிராஃபிக் டிசைனர் பட் நாட் த பர்டிகுலர் ஒர்க் ஸ்ட்ரீம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வெறும் வீடியோ மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்றதுலாம் கிடையாது. நான் வந்து வெப், மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான கமர்ஷியல் அதுதான் நீங்க சொல்றீங்க இல்லையா? யா ஆமாம். ஓகே. அண்ட் கிருஷ்ணா, இந்த கொஸ்டின் தான் வந்து நான் எவ்ரி பார்ட்டிசிபென்ட் கிட்டயும் நான் கேட்பேன். என்னோட அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்கள பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க கிட்ட நான் இந்த கொஸ்டின் கண்டிப்பா நான் கேட்பேன். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிசைன்னா என்ன? வாட் இஸ் டிசைன் இன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்? ஈவன் லாஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட் அருண் அவர் கூட நான் பேசியிருக்கேன். அருண் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர்கிட்ட இதே கொஸ்டின் தான் கேட்டேன். அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு பதில் சொன்னா. I'll tell you அவன் என்ன ஆன்சர் பண்ணான்றது. பட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வாட் இஸ் டிசைன்? Ultimately design should solve some problem, isn't it? So whether it is a visual design or motion design, whatever it is, design-க்கு அப்படினாலே அதுக்கு ஒரு visual இருக்கு. I'm talking about the visual design, whether it's a website, illustration, even the product UI. Through that we are conveying something, right? So design அப்படினாலே there is storytelling. So we are telling something through design. Exactly. That is what I'm saying through design. But again, if it comes to any physical product design, அங்க வந்துட்டு the problem solving perspective வந்து it is totally different. For example, I'm sitting on a chair. So இந்த product இந்த design is totally different, but I'm talking about in the visual design perspective. Yeah, it should convey the complex problem in a simpler way. That is what design. இது எனக்கு எப்படி படுது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து மேபி ஈவன் நான் இன்னும் நிறைய பேர் கவர் பண்ணவே இல்லை. ஐ மீன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் ஒன்றும் கவர் பண்ணவே இல்லை. இப்போ நான் எல்லாருமே நான் பார்க்குறது எல்லாமே வந்து லீட் லெவலில் இருக்கவங்க தான் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 10 to 15 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் எக்ஸாக்ட் இதே ஆன்சர் தான் வந்து அருண்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. என்னன்னா அருணுமே என்ன மென்ஷன் பண்ணா அப்படின்னா, டிசைன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயத்த ஒரு விஷுவல்ல வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றது தான். ஈவன் ஒன் பேஜுக்கு ஒரு டைபோகிராஃபி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு விஷுவலா ஒரு சின்ன ஒரு இந்த ஒரு ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஈஸியா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொன்னா. இப்போ நீங்களுமே அதுதான் சொல்றீங்க. எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலுமே அது விஷுவலா காமிக்கும் போது யூசர் வந்து ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஒரு விஷயம் தான் வந்து டிசைன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? கரெக்ட் பாலா. என்னை பொறுத்த வரைக்குமே வந்து டிசைன் அப்படின்றது வந்து ப்ரீ டிஃபைன்டு தான். நாம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். டிசைன் வந்து ஆல்ரெடி இருக்காங்க. நாம எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்றோம், which means வந்து நாம எப்படி அதை பாக்குறோம்ன்றத பொறுத்து தான் இருக்குல்ல. டிசைன்ன்றது வந்து ப்ரீ டிஃபைன்ட், இட்ஸ் ஆல்ரெடி தேர். நாம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம அதை வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அதன் மூலமா கிடைக்கிற அவுட்புட்ஸ் தான் இப்போ நமக்கு எல்லாரும் கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் கிருஷ்ணா, இப்போ என்னோட டொமைன்ல லெட்ஸ் சே யூஎக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைன்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸ்னு இருக்கா? சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, இல்லைனா வந்து சர்வீஸ் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், அது மாதிரி வந்து மோஷன் கிராஃபிக் டிசைன்ல இருக்கா? இருக்கு போல. ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து இப்போ சர்வீஸ் டிசைன் இன் த சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆட் ஏஜென்சி எடுத்துக்கலாம். ஸோ தே ஆர் டூயிங் சர்வீஸ் டிசைன். Okay. Right? They take projects one by one. So they are doing projects as a service. So அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இருக்கிற ஒர்க் ஃப்ளோவே டோட்டலி டிஃப்ரெண்ட். அங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் மோஷன் வீடியோ. அந்த ஒரு வீடியோலயே மினிமம் 4 பீப்புளாவது ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க, ஒரு கிரியேட்டிவ் டைரக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பாங்க தனியா. இது எல்லாத்துக்கு அப்புறம் வீடியோ ப்ரொடக்ஷன்ல மாத்திரமே ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் தனியா இருப்பாங்க, விஷுவல் அசட்ஸ் எல்லாம் ரெடி பண்றவங்க தனியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அனிமேட்டர் வரும். ஸோ அனிமேட்டர் only focus on that animation part alone. அதுலயே கூட அந்த அனிமேஷனையே கூட வந்துட்டு if it is a complex video like ஒரு வெப் ஃப்ளோ, கூகுள் கைண்ட் ஆஃப் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு அனிமேட்டரே ஃபுல்லாவே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அனிமேஷன் பார்ட் மாத்திரமே வந்துட்டு ஒரு 2 சீன்ஸ் இவங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சீன் வேற ஒரு மோஷன் டிசைனர். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிதான் சர்வீஸ்ல இருக்கும். ஓகே. பட் இன் ப்ராடக்ட் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு given though the designation is motion design,
அவங்க ஒரு கிரியேட்டிவ் டைரக்டரோட ரோலை தான் வந்து அங்க ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ தட் பர்சன் ஷுட் டேக் கேர் எவ்ரிதிங் எண்ட் டு எண்ட். ஓகே. இங்க எப்படி இருக்கும்னா, ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் ரெக்யர்மெண்ட் வரும். ஸோ அப்ப ஃப்ரம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து அப்பயே இன்வால்வ் ஆகணும். நம்மளோட இன்புட்ஸ் குடுக்கணும். ஓகே. ஸோ அந்த இனிஷியல் பிரெயின் ஸ்டார்மிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக வீடியோ அவுட்புட் கொடுக்குற வரைக்கும் த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் அந்த சிங்கிள் பர்சனே ஷுட் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். மேபி ஃபார் விஷுவல் சப்போர்ட்டுக்கு தட் பர்சன் கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் த அதர் பீப்புள் இன் த டீம். பட் அதர் தென் தட் அந்த பர்சன் வந்துட்டு எண்ட் டு எண்ட் எல்லாத்தையுமே தான் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் ஃப்ரம் சர்வீஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற டிசைனர்ஸ்க்கும் ப்ராடக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற டிசைனர்ஸ்க்கும். ஓகே. இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனி அப்படின்னா இட் குட் பி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இட் குட் பி எனிதிங். ஒரு மொபைல் ஆப்காக பண்ற மாதிரி இருக்கும், இல்ல வந்து ஒரு கமர்ஷியலுக்காக பண்ற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து சினிமாக்காக பண்ற மாதிரி கூட இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, ஐ மீன் மோஷன் கிராஃபிக்ல நான் பேசுறேன். இன் தட் சேம் கேஸ் வில் அப்ளிகபிள் இன் த ப்ராடக்ட் டிசைன் as well. Let's say ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்னா பர்டிகுலரா வந்து அந்த ப்ராடக்ட் கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் டெவலப் பண்ணுவாங்க, ரைட்? இல்லனா வந்து அதுக்குள்ளேயே மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குமா? இது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ ஹவ் ஒர்க்ட் அட் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ். அங்க பாத்தீங்கன்னா மல்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு 5 to 6 ப்ராடக்ட்ஸ் இருந்தது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் ஃப்ரேம்ல. ஆனாலும் எல்லாமே ஐடி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ அங்க இருக்கிற சேலஞ்சஸ் இருக்கும். ஆனா மீடியம் வந்துட்டு என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு பண்றோம் இப்படிதான் இருக்கணும், பிகாஸ் இட் இஸ் ஒரு ஐடி கம்பெனி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். தோ தே ஹவ் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். இதே இன் அதர் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனா அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் இருக்கு. ஸோ இது யாருக்காக பண்றோம், யார் ஹூ இஸ் அவர் டார்கெட் ஆடியன்ஸ், இதை வந்து யார் பார்க்க போறோம், எந்த மீடியம்ல பார்க்க போறாங்க, வெப்சைட்ல எம்பெட் பண்ண போறோமா, இல்ல சோஷியல் பர்பஸ்க்காக பண்றோமா, இல்ல யூடியூப் ஆட்காக பண்றோமா. சோ அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனா சர்வீஸ்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு வெரைட்டியா இருக்காது. ஆனா இங்க வேற மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும். இப்ப எப்படின்னா மோஷன்னா வெறும் வீடியோ மட்டுமே மோஷன் கிடையாது. இப்ப வெப்சைட்ல இருக்க அட்ராக்டிவ் அனிமேஷன்ஸ் இருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கிற அனிமேஷன்ஸ் இருக்கு. சோ அது எல்லாமே மோஷன் டிசைன். அதர் தென் இந்த வெறும் MP4 ஃபார்மேட் இல்லாம அதர் ஃபார்மேட்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஆனா சர்வீஸ்ல இருக்கிற அந்த ஒரு இது இருக்காது. சர்வீஸ்லயும் அது பேஸ்டான ஒரு லக்கு தான் இல்லையா? நம்ம ஒர்க் பண்ற கம்பெனில ஐடி கம்பெனில இருந்தும் வரலாம், மூவி இண்டஸ்ட்ரியில இருந்தும் அங்க இருந்தும் வரலாம், வேற ஏதாவது ரியல் எஸ்டேட் கம்பெனில இருந்தும் வரலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட ஆடியன்ஸ்க்கு பேஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் வில் கெட். பட் அந்த மாதிரி இங்க இருக்காது. ஆனா இங்க ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கும். நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ்ல எல்லாம் இருந்தது. நம்மளுக்கு என்ன கான்செப்ட் இருக்கு இருந்தாலும் வந்துட்டு they allow us to do. சோ அதான் சொன்னாலே இங்க நம்ம ஒரு கிரியேட்டிவ் டைரக்டரோட ரோலை தான் ப்ளே பண்ணிட்டு இருப்போம். சோ நம்மளுக்கே ஒரு கான்செப்ட் இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. நீங்க சொல்றது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில சொல்றீங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல. ஓகே. அப்போ எனக்கு இந்த கொஸ்டின் இன்னும் எனக்கு சால்வ் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனி அப்படின்னா அந்த ஒரு மோஷன் கிராஃபிக் டிசைனர் வந்து மல்டிபிள் ரோல்ன்றத விட மல்டிபிள் டொமைன் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவரால் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு சின்ன சின்ன மைக்ரோ அனிமேஷன்ஸ் பண்ண முடியும், கமர்ஷியல்ஸ் கவர் பண்ண முடியும், அண்ட் சினிமா பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரி வந்து சின்ன சின்ன ஒர்க் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியும், ரைட்? இப்போ ஒரு ப்ராடக்ட் டிசைன் கம்பெனிக்குள்ள நான் போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 ப்ராடக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த 3 ப்ராடக்ட் குள்ள மட்டும் தான் என்னால ஒர்க் பண்ண முடியும். அதை தாண்டி என்னால போகவே முடியாது. பட் இந்த ப்ராபபிலிட்டி எப்படி பாக்குறீங்க? அப்பனா வந்து எது பெஸ்ட்? நீங்க வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனில போறது தான் பெஸ்ட்னு சொல்வீங்களா, இல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியும் இது ரெண்டுமே ஈக்குவலண்டா தான் ரோல் ப்ளே பண்ணுமா? ரெண்டுமே ஈக்குவல் மாத்திரம் கிடையாது. அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றதும் சொல்றேன். ஸோ இப்போ சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கையே ஸ்பிளிட் பண்ணி நிறைய பேர் ஒரு டீமா சேர்ந்து பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல அந்த நம்மளோட பர்டிகுலர் ஸ்கில் வந்துட்டு இப்போ நான் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னா ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் வந்துட்டு அந்த பார்ட்ல மட்டும் பண்ணிட்டு போயிடுவாரு. ஓகே. இப்போ ஒரு ரியல் சினிமா அப்படிதானே, சினிமாட்டோகிராஃபர் அந்த பார்ட்டை மட்டும் பாத்துக்கிறாரு, எடிட்டர் அதை மட்டும் பாத்துக்கிறாரு, ஆக்ட் பண்றவங்க அவங்க ரோல மட்டும் பண்றாங்க. சோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது அங்க ஒரு நல்ல அவுட்புட் வருது. ஆமா. இப்படிதான் சர்வீஸ்ல இருக்கும். இப்போ ப்ராடக்ட்ல வந்து அப்படி இருக்காது. ஏன்னா இங்க வந்து அவ்வளவு லேபிலிட்டி கிடையாது. அவ்வளோ இங்க மோஷன் டிசைனர் அப்படின்னாலே 1 or 2 ரோல்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். அதனால அத்தனை மோஷன் டிசைனரை வச்சு அவ்வளோ பெரிய ஒரு க்ரூவெல்லாம் இங்க இருக்காது. ஸோ ஒரு பர்சன் ஹீஸ் அ வீடியோ பர்சன், வெதர் இட்ஸ் அ லைவ் ஆக்ஷன் வீடியோ, மோஷன் வீடியோ, வாட் எவர் இட் இஸ், ஒரு வீடியோ பண்ணணும்ட்டு ரெக்வெஸ்ட் வரும், அவுட்புட் கேட்பாங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுக்கு நடுவில் நடக்கிறது எல்லாமே எண்ட் டு எண்ட் அந்த ஒரே பர்சன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை வந்து காம்ப்ளெக்ஸா எனக்கு தோணல. இப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு தான் ஆசை. ஸோ என்ன மாதிரி பர்சனுக்கு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது எல்லாத்தையுமே ஃபுல்லா ஓன் பண்ணலாம்.
எந்த மாதிரி இடம்? அத மென்ஷன் பண்ணுங்க. அதான் இந்த ப்ராடக்ட் டிசைன் ஓகே. கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் நம்மளே ஓன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொன்னேன் இல்லையா? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ம். இப்ப Zoom இருக்கு. அது ஒரு ப்ராடக்ட். Zoomல புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கிரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு. இது ஒரு புது ஃபீச்சர்னு வச்சுக்கோ. ஸோ அந்த ஃபீச்சருக்கு மட்டும் அத பேஸ் பண்ணி ஒரு கேம்பெயின்லாம் ரன் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ வேணும். ம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு இந்த நியூ ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ற மாரி ஒரு வீடியோ வேணும். ம். ஸோ இந்த மாரி ஒரு மல்டிபிள் ரெக்யர்மெண்ட்ஸ் வருது. எல்லாமே பேஸ்ட் ஆன் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபீச்சர். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா இத எப்படி பண்றது? ம். எப்படி எங்கேஜிங்கா பண்றது? ஸோ இப்ப ம். மோஷன் டிசைன்ல இருக்கிற அதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, ம். காம்ப்ளக்ஸான ஒரு விஷயத்த ம். இங்க வந்து நான் Zoomஓட எக்ஸாம்பிள சூஸ் பண்ணதால இது ஒரு சிம்பிள் மேட்டர். ஆமா. வாட் இஃப் இட் இஸ் ஒரு பேங்கிங்ல செக்டார்ல யூஸ் பண்றது, ஒரு இந்த சர்வர் ஸ்பேஸ்லலாம் யூஸ் பண்ற மாதிரி, அங்க யூஸ் பண்ற காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப ம். யுஏஏ ரொம்ப ஹெவியாலாம் இருக்கும். ஆமா. ஸோ அந்த மாரி இடத்துலலாம் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளத்துக்கு அவங்க சொல்யூஷனா ஒரு ஃபீச்சர ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர் ஒரு ப்ராடக்ட்டே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ம். அந்த மாரி இடத்துல மோஷன் டிசைன் மூலமா எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்டா இருந்தாலும், அத நம்ம ஈஸியா கன்வே பண்ற மாதிரி வீடியோ பண்ணலாம். அட் த சேம் டைம் இட் ஷுட் என்கேஜ் த ஆடியன்ஸ் ஆல்சோ. என்டர்டெயின்மென்ட்டும் லைட்டா மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது, அங்க ஒரு அந்த வீடியோவே வந்துட்டு நல்லாருக்கும். வித்தின் அ 1 மினிட் ஆர் 2 மினிட் டைம் ஃப்ரேம்லயே வந்துட்டு அவ்ளோ பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயத்த நம்ம சொல்லிடலாம். ம். ஏன்னா இட் ஹாஸ் ஆடியோ, அண்டர்ஸ்டுட். வீடியோ. ஆமா. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆயி பண்ணும்போது நம்ம பண்ணலாம். இதுல எது யாருக்கு சூட் ஆகும் அப்டின்னா, எல்லா மோஷன் டிசைனருமே ஒரே மாரி திங்க் பண்ண மாட்டாங்க. ம். ம். சில பேருக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லலாம் அவங்களுக்கு இன்வால்வ் ஆகுறதே பிடிக்காது. ம். ஏன்னா, ஆமா. அவங்க ஃபீல்டுக்கு வந்ததே வந்து நான் அனிமேட் பண்ணணுன்றதுனால தான் நான் வந்தேன். இது ம். என்னோட ஏரியா கிடையாது ம். அப்டின்னு இருப்பாங்க. இதுல ம். எதுவுமே ரைட் ஆர் ராங்ன்னு எதுவுமே கிடையாது. இப்போ ம். மூவி இண்டஸ்ட்ரியிலேயே கூட பார்த்தா, நம்ம ஹாலிவுட்லயே பார்க்கலாம். ம். நெறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு ஸ்டோரியா அவங்களோடது கிடையாது. ம். ஸ்டோரி வேற ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. ஆர் ஏதாவது நாவல்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அத வச்சு தான் இவங்க வந்து மூவி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் இருக்கலாம். ம். சில டைரக்டர்ஸ் ஃப்ரம் அந்த ஸ்டோரி கான்செப்ட்லேருந்தே வந்துட்டு எண்ட் டு எண்ட் அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இது பேஸ்ட் ஆன் த பெர்சன் தான். எனக்கு வந்துட்டு எண்ட் டு எண்ட் ஓன் பண்றது பிடிக்கும் அப்படின்னா, ம். ப்ராடக்ட் டிசைன்ல ஒர்க் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம். ஓகே. இங்க அதுக்கான ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். ம். இல்ல எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு நான் ஃபுல்லா அனிமேஷன்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ம். அப்ப சர்வீஸ்ல பண்ணலாம். சூப்பர். ஆனா ப்ராடக்ட்ல வந்துட்டு அனிமேஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆ. அது நான் லைவா பார்த்துருக்கேன். அது நெறைய பேருக்கு அதுவே பேக் ஃபயர் ஆயிருக்கும். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் திரும்பவும் அதை ரீகால் பண்றேன். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து மோஷன் கிராஃபிக்கோட எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாவே நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்ல எனக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் அனிமேஷன் மட்டும் தான் பண்ணுவேன், நான் அனிமேட் பண்ண தான் வந்திருக்கேன், என்னால் இது மட்டும் தான் பண்ண முடியும், எனக்கு மற்றதெல்லாம் ஐடியா இல்லை, விச் மீன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஹூஸ் த யூசர் எப்போ வந்து பெயின் பாயிண்ட் ஒரு கிடைக்குது, அந்த பெயின் பாயிண்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட், அந்த ஸ்டோரி போர்டு, அந்த ஸ்டோரி நரேஷன்ஸ், இது எதுவுமே எனக்கு கவலை இல்லை. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மோஷன் கிராஃபிக்ஸில் மட்டும்தான் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட். பட் இப்ப நான் சொல்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கிற ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு சொல்லலாம். பட் எனிவே டவுன் த லைன் வந்துட்டு எங்க இருந்தாலுமே இஃப் தே வாண்ட் டு மூவ் இன்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் தேர் கரியர் லேடர்னா தே ஹேவ் டு அக்யூர் லாட் ஆஃப் நாலேஜ். ஸோ எக்ஸாக்ட்லி. அந்த ஒரே ஸ்டேஜ்ல மட்டுமே இருக்க முடியாது இல்லையா? பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்க அதிகம். இப்போ ஒரு சர்வீஸ் கம்பெனிஸ்ல அந்த மாதிரி கம்பெனில போயிட்டு ஒரு வீடியோவை நான் ஒருத்தனே பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா டெட்லைன் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க கிளைண்ட் கிட்ட. ஆமா. ஸோ அதை வந்து சிங்கிள் பர்சனே வந்து அந்த டெட்லைனுக்குள்ள எல்லாமே பண்றது ரொம்ப இட்ஸ் நாட் பாசிபிள். ஆமா. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் இருக்கும். ஸோ ஃபுல்லா ஓன் பண்ணணும். ம். இப்போ அகைன் ப்ராடக்ட்ல இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, ம். இப்ப நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாமே ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து வீடியோவை டெலிவர் பண்ற மொமெண்ட் வரைக்கும் தான். ம். ஆனா அதுக்கு மேலே தான் இருக்கே. ம். சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தே ஆல்சோ ஆஸ்க் டு ஹூம் வி ஆர் மேக்கிங், ஹவு லாங் இட் ஷுட் பி, வேர் இட் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க அந்த இன்செப்ஷன் டைம்லயே எல்லாம் கேட்டுட்டு தான் அவங்களும் வீடியோ பண்ணுவாங்க. ஆனா பண்ணதுக்கு அப்புறம் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், இவங்க அடுத்த கிளைண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ப்ராடக்ட் கம்பெனில அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ்மென்ட் நடந்துட்டே இருக்கும். இப்ப அந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஸோ எவ்வளவு பேர் வாட்ச் பண்ணாங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு டியூரேஷன் பண்ணிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ்லாம் பேஸ் பண்ணி அது நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த வீடியோலயே அடுத்த வெர்ஷன் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது அந்த நாலேஜோட பண்ணலாம். ஸோ அப்ப பார்க்கும்போது ஓவரால் ஆஸ் அ பர்சன் வெறும் அந்த ஒரு ஸ்கில்ல மட்டுமே நம்ம இருக்க மாட்டோம். ஒரு 5 வீடியோஸ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம டோட்டலா ஒரு வேற மாதிரி இருப்போம். தோ வி ஹவ்
ஸ்டார்டட் as a மோஷன் டிசைனர். ஒரு 5 வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம மோஷன் டிசைனராவே இருக்க மாட்டோம். அதை தாண்டி நிறைய மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், இந்த growth மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அக்யூர் பண்ண, ஸ்கிரிப்ட் ரைட்டரோட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக தான் இருப்போம். ஓகே, ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா கான்டென்ட் டிசைனர் சொல்றீங்களா? கான்டென்ட் டிசைனர். ஓகே. இல்ல அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சேம் மோஷன் டிசைனர் சர்வீஸ்ல இருக்கும்போது கிடைக்கிற ஸ்கில்லை விட ப்ராடக்ட்ல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்கில்ஸ் கிடைக்கும் அதர் தென் டிசைன் ஏரியா. ஓகே. ஏன்னா அவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்ப கான்டென்ட் டிசைனரோட கொலாபரேட் பண்ணுவாங்க. அடுத்தது அப்படியே எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட மாட்டாங்க. நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடக்கும். அப்போ வந்து எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் தெரியும். ஸோ இந்த வீடியோவை எதுக்காக பண்றோம், இது வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு இருந்ததுன்னா எப்படி யூஸ் ஆகும், ஆர் இது வந்து ஒரு டாப் ஆஃப் த ஃபனல் கண்டென்ட்டா இருந்ததுன்னா அப்போ எப்படி பண்ணலாம், இதையே ஆடா யூஸ் பண்ணா அப்போ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 5 to 10 செகண்ட்ஸ்ல ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் கிரியேட் பண்றதுக்கு அப்ப எப்படி திங்க் பண்ணலாம். இந்த மாதிரி வெறும் மோஷன் டிசைனோட மட்டும் நிக்காம அதர் ஏரியாஸ்லயும் வந்து நம்மள ஃபோக்கஸ் பண்ணி நம்ம as a பர்சனாவே நம்ம எவால்வ் ஆயிருப்போம் ஒரு 5 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, எனக்கு இன்னொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இந்த பாட்காஸ்ட்டை வந்து ஒரு பிகினர் லெவலில் பார்க்குறாங்க, இல்லை இந்த டொமைனுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, நான் மோஷன் கிராஃபிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற கண்டீஷனில் யாராவது ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஷன் கிராஃபிக்ஸ்னா என்ன அண்ட் ரியல் வேர்ல்டில் மோஷன் கிராஃபிக்ஸ் வந்து என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது? As I mentioned before, through motion design ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான எவ்வளோ கஷ்டமான ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அதை ஈஸியாக சொல்லிடலாம். ஹைலைட்டே வந்து அதுதான். இப்போ எவ்வளோதான் காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்டாக இருந்தாலும் with visuals and motionல வந்துட்டு we can convey it very easily. The same time we can entertain also. சும்மாவே சொல்றோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லிட்டு இருந்தா, இப்போ நம்ம ஒரு ஃபிளைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். ஸோ அங்க வந்துட்டு அவங்க சம் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்றாங்க. ஆமா, தோ தே ஆர் டெல்லிங் அஸ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன், நாட் எவ்ரி ஒன் ஆர் கிவிங் அட்டென்ஷன் டு இட் இல்லையா? பிகாஸ் அந்த இடத்துல வந்துட்டு என்ன மிஸ் ஆகுதுன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல. என்டர்டைன்மெண்ட் இருந்ததுன்னா அதை பார்க்கலாம். ஆனா அதுக்காக நான் அங்க போயிட்டு என்டர்டைன்மெண்ட் வைங்கன்னு சொல்ல வரல, அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம். புரியுது. ஸோ நம்ம இந்த வீடியோல வந்துட்டு ஒரு என்கேஜிங்கா விஷுவலா அங்க வந்துட்டு ஒரு ஐ கேச்சிங்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு த சேம் டைம் நம்மளோட இந்த கான்செப்டையும் வந்துட்டு சிம்பிளா சொல்லும் போது ஸோ இட் இஸ் சால்விங் அ பிக்கர் ப்ராப்ளம். லைக் அதுதான் வந்துட்டு எக்ஸ்பிளைனிங் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் இன் அ சிம்பிளர் வே த்ரூ ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியம். எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பர்ஃபெக்டான ஆன்சர் வந்து உங்களோட பிகான்ஸ் ப்ரொஃபைல் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பிகான்ஸ் ப்ரொஃபைல்ல வந்து நீங்க ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லியிருப்பீங்க. மலேரியா தானே அது, மலேரியா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வீடியோ தானே நீங்க பண்ணிருப்பீங்க. ஆமாம் பாலா. மேபி அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து யாரையா கூப்பிட்டு மலேரியானா என்னன்னு தெரியுமா, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இதுவே அந்த ஒரு வீடியோ பார்த்தாங்கனாவே அவங்களுக்கு என்டையராக வந்து ஓகே ஒரு 80 to 90% வந்து அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிடும். லேமேன் கூட ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான், அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க நினைக்கிறேன். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த கூட ரொம்ப ஈஸியாக ஒரு வீடியோ பண்ணி நம்ம காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ணுது. அண்ட் இப்போ நான் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒன்லி 2D டூல்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதுமா, இல்லை 3Dயும் தெரியணுமா? ஏன் தெரியணும்? இப்போ மோஷன் டிசைனுக்குள்ள வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ளேயே நம்ம செக் பண்ண வேண்டியது வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் பிடிக்குதா. டூல்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பிடிக்குது, வேற ஏதாவது சினிமா ஃபுட்டேஜ் பிடிக்குது அப்படி உள்ள வர்றவங்களுக்கும் எனக்கு ஸ்டோரி டெல்லிங் பிடிக்குது அப்படி சொல்லி உள்ள வர்றவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப டூல் ஃபோக்கஸ்டா போயிடுவாங்க, இவங்க அந்த ஆக்சுவல் பார்ட்டை விட்டுருவாங்க, திருப்பியும் வருவாங்க, ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே எவால்வ் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் அ வெரி பிகினிங் ஆஃப் த மோஷன் டிசைனரா அப்படியெல்லாம் கிடையாது. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் எவால்வ் ஆயிடுச்சு. எவ்ரிவேர் தேர் இஸ் மோஷன். நம்ம யூஸ் பண்ற டெய்லி ஃபுட் ஆப்ல இருந்து ஒரு கூகுள் பேல பே பண்ணதுக்கு அப்புறம் வர்ற சிம்பிள் மைக்ரோ அனிமேஷன் ஆகட்டும், சோ எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து டிவி ஆன் பண்ண வர ஸ்மார்ட் டிவில இருந்து எல்லா இடத்துலயுமே அனிமேஷன் இருக்கு. ஈவன் டெக்னிக்கலா பார்த்தா கூட முன்னாடி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு டூல்ல தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது. ஃபிக்மா மாதிரி டூல்ல கூட வந்துட்டு அனிமேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் இட் இஸ் ஸ்டில் எவால்விங் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. தட் இஸ் வை எவ்ரிஒன் ஆர் ஆடிங் இட் டு தேர் டூல்ஸ், ரைட்? சோ டூல் பேஸ்டா போகாம ஸ்டோரி டெல்லிங் பிடிக்குதா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளுக்கு வந்து அது ரிலேட்டடா இப்போ யாராவது மோஷன் டிசைனர் எனக்கு ஆகணும்னு தோணிடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு அவங்க வேற ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருப்பாங்க, ஏதாவது ஃப்ரம் வேற பிராண்ட்ஸோட வீடியோவோ அந்த மாதிரிலாம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆவாங்க. தட் இஸ் குட் திங் தான். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தே ஆர் கெட் அட்ராக்டட் டு த அந்த விஷுவல்ஸ்லாம். ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் போயிட்டு நான்
என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணேன், என்னோட லைஃபே வந்து நல்ல ஜாலியாக எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி தான் மோஷன் டிசைனர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டோரி டெல்லிங்கை பற்றி கொஞ்சம் படிக்கலாம். இப்போல்லாம் எல்லாமே ஆன்லைன்லாம் இருக்குது, இன்டர்நெட்லேயே எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது. ஸோ அவங்க ஸ்டோரி டெல்லிங்லாம் பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மோஷன் டிசைனராக இருக்கலாம். அதர்வைஸ் தே வில் எண்ட் அப் இந்த ஒன்லி டூல்குள்ளேயே தான் இருப்பாங்க. பட் எனிவே லேட்டர் அவங்க திருப்பி இதுக்குள்ளே வருவாங்க. ஆனால் அது பேஸ்ட் ஆன் த பர்சன் நிறைய இயரை வந்துட்டு கொஞ்சம் பேஸ் பண்ணிட்டு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் திருப்பி இதுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங்கில் பிடிச்சிருக்கான்ட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இட் இஸ் என்டரிங் இன்டு எவ்ரி ஃபீல்டு. பட் இந்த மோஷன் டிசைன்ல பெருசா எதுவும் வரல. ஆனாலும் வந்துட்டு டெஃபினெட்லி இட் வில் கம் இன் த நியர் ஃபியூச்சர். அப்போ பார்க்கும்போது நம்ம டூல்ஸ்ல கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு ஈஸி ஆயிடும். அப்போ எது ரிமைன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டோரி டெல்லிங் மட்டும்தான் ரிமைனிங்கா இருக்கும். ஸோ அப்போ வந்து யாருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில் இருக்கோ அவங்களால எந்த டூல் வந்தாலும் வந்துட்டு அந்த டூலை வச்சு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை சிம்பிளா சொல்லலாம், ஆர் எங்கேஜிங்கா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அந்த ஸ்டோரி டெல்லிங் கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ அதுதான் யங் டிசைனர்ஸ் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மோர் தென் த டூல்ஸ். ஏன்னா என்னோட வீடியோஸ்லையுமே நான் நிறைய டைம் வந்து மென்ஷன் பண்ற ஒரே விஷயம் இதுதான். நீங்க டூலை வந்து அடாப்ட் பண்றதுக்கு பதிலாக அதோட பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களோட கான்செப்ட் எந்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்றதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா டூல்ஸ் இட் வில் கெட் எவால்விங், ரைட்? ஏன்னா நம்ம டூல்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். அது டூல்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இல்லை எனக்கு இந்த டூல் தெரிஞ்சிடுச்சு அதனால எனக்கு வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை விட தப்பான ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நாட் ஓன்லி அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் டூல் அப்படின்னு சொல்ல முடியாது. மோஷன் கிராஃபிக்ஸ்க்கு ஏகப்பட்ட டூல்ஸ் வந்துருச்சு. பட் கான்செப்ட்ஸ் வந்து அதுதான். அந்த கான்செப்ட் நீங்க அந்த கோர் கான்செப்ட் எந்த லெவலுக்கு நம்ம டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்ன்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுதான் நீங்களும் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சென்ஸ் என்ன மாதிரியான டூல் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு பதிலாக வந்து அவங்க 2D இல்ல 3D இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஷியேட் என்ன மோஷன் கிராஃபிக்ஸ்ல? இது அகைன் பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஓகே. ஒரு ஜென்ரலா பார்த்தா வந்துட்டு 2Dல பண்றதுக்கும் 3Dல பண்றதுக்கும் அகைன் அந்த என்டர்டைன்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இட் இஸ் ஆடிங் வேல்யூ. ஆனா அகைன் இது பேஸ்ட் ஆன் த செக்டாரை பேஸ் பண்ணியும் இருக்கும். இப்போ அது எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு ஐடி ப்ராடக்ட் கம்பெனி இருக்கு, ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை பத்தி வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு மோஷன் வீடியோ பண்றோம். அப்படின்னா வந்துட்டு நீங்க நிறைய கூகுள் ஜெமினி வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தாலே கூட அவங்க பெருசா 3D யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, எல்லாமே 2Dலயே முடிச்சிருவாங்க. ஆமா, வித் எங்கேஜிங் விஷுவல்ஸோட. அதுவே இட் இஸ் எனஃப் தான். அதுக்கு மேல 3D ஆட் பண்றது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜில அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஓகே, மேபி அவங்களோட பிராண்டிங்கோட விஷுவல் எக்ஸ்பிரஷன்ல 3D யூஸ் பண்ணா அந்த கம்பெனியோட பிராண்ட் இமேஜ் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஆனா வேற எந்த இடத்துல 3D யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஸோ அங்க வந்துட்டு அது ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்றோம், ஒரு சிப் சாப்பிட்றோம், ஸோ அதனால நம்மளுக்கு உள்ள போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு காட்டணும்னா அகைன் அதை 2Dல காட்டுறதை விட 3Dல காட்டினாதான் வந்துட்டு அதை பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியா போய் சேருவாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி இடத்துலலாம் 3D யூஸ் ஆகும். பட் கிருஷ்ணா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருப்பேன். மோஷன் கிராஃபிக்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வீடியோ பண்ணிருப்பேன். அதுவுமே ரொம்ப ஹை லெவல்ல தான் இருக்கும் அந்த வீடியோ. பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வச்சு நான் கேக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு மோஷன் கிராஃபிக் டிசைனரா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கிராஃபிக் டிசைனோட நாலேஜ் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃபிக் டிசைனோட நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அதில் தான் நம்ம மொத்த பிளேயரோடும் பண்ண போறோம். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கிராஃபிக் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட் திங் 2D அண்ட் 3D இதுக்கு உண்டான டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சிருக்கணும். இது ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் நாலேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து எடிட்டிங் ஸ்கில்ஸ். எடிட்டிங் ஸ்கில்ஸும் அந்த டைம் லைன்ல வச்சு நம்ம பண்ணக்கூடிய அந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் தெரியவங்களுக்கு தான் மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்னீங்களா? இல்ல அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு இந்த 2 விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதும், இதை வச்சு கூட நம்ம மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல வந்து 3D மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு இட்ஸ் நாட் 100% நெசசரி. ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கலாம். Okay. ஆனா other than that person should have a knowledge about the basic graphic design principles எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், விஷுவல் டிசைன் நாலேஜ் இருக்கணும், எடிட்டிங் நாலேஜ் இருக்கணும், ஈவன் ஒரு ஃப்ரேம் கம்போசிஷன் நாலேஜ் இருக்கணும், எக்ஸாக்ட்லி ரூல் ஆஃப் தர்ட், லே அவுட், டைப்போகிராஃபி, கலர் தியரி இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு வீடியோ பண்ணும்போது அங்கதான் நிறைய யங் டிசைனர்ஸ் லேக் ஆவாங்க. ஆமா. ஸோ நிறைய பேர் டைரக்டா அப்படியே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓபன் பண்ணி அப்படியே லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது பேசிக்ஸ்லாம் தெரியாது. ஆமா. ஆனா இதுல 3D மட்டும் பார்த்தா அது ஒரு ஆப்ஷனல்னு நான் சொல்லுவேன். அகைன் இது பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி அது 100% நீட். ஆனா இஃப் that person really wants to become a great motion designer na definitely 3D வந்துட்டு தேவை. ஓகே. இப்போ அதனால தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே ரீசெண்டா நிறைய 3D இன்டகிரேஷன்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. டூல்ஸ்லயே
அப்படின்னா என்ன பண்றாங்க, 2D வந்து 3D கன்வெர்ட் பண்ணிக்கலாமா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ள? பண்ணலாம். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லயே வந்துட்டு முன்னாடி ஷேப் லேயர்ஸ்னு இருக்கும். ஓகே. அது வந்து 2D தான். இப்ப ஷேப் லேயரே எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ம். ஃபேக் 3D மாரி பண்ணுவாங்க. அது வந்து 3Dனா அதுல ஒரு பட்டன் இருக்கும். அத ம். நம்ம எனேபிள் பண்ணா கூட வந்துட்டு, அது அப்படியே ஃப்ளாட்டா தான் 3D ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கும். ஆமா. அத வந்து சின்ன டெப்த் ஒரு கேமரா ஆங்கிள் வச்சு. பார்க்க முடியாது. அப்படி டெப்த் பார்க்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஆ. ஆனா அது வந்து கேமரா அப்படியே லைட்டா பேன் பண்ணா வந்து பின்னாடி டெப்த் தெரியணும் அப்படின்னா, ஆமா. அந்த டெக்ஸ்ட்டையே ஒரு 100 டூப்ளிகேட் போட்டுருவாங்க. ஓகே. 100 டூப்ளிகேட் போட்டு ஒரு லேயரையும் ஒரு பிக்சல் அப்படியே பேக்ல மூவ் பண்ணிட்டு, ஓகே. அப்புறம் அப்படி பார்க்கும்போது அது ஒரு 3D டெப்த் இருக்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் ஃபேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சினிமா 4D இன்டகிரேஷன் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ம். சினிமா 4D ஃபைலயே வந்து டைரக்ட்டா இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணலாம். ஓ! வாவ்! ஸோ அப்போ வந்து 3D டெக்ஸ்ட்டு இதெல்லாம் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. நாட் ஒன்லி டெக்ஸ்ட், எனி ஆப்ஜெக்ட்ஸ் சினிமா 4D ஃபைலயே இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஸோ அதனால சினிமா 4D லைட் அப்படின்னே ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க அடோப் சூட்லயே சினிமா 4D லைட்ட வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீசென்ட்டா ம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லயே 3D ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சினிமா ஓகே. 4Dக்கே போ தேவையில்ல. ஸோ அங்கேயே 3D எனேபிள் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி மெட்டீரியல் அப்ளை பண்றது ஓகே. அதெல்லாமே பண்ணலாம். ஓ! நீங்க மாடலே இதுல பண்ணலாமா? ஃபுல் மாடல் பண்ண முடியாது. பண்ண முடியாது. பேசிக் ஷேப்ஸ் இந்த ஒரு மோஷன் ஓகே. வீடியோக்கு தேவையான அந்த பேசிக் ஓகே. ஷேப்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஓகே. ரொம்ப இன் டெப்த்தா போ முடியாது 3Dக்குள்ள. அப்படி இன் டெப்த்தா போணும்னா சினிமா 4D ஃபைல தான் இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிக்கலாம் உள்ள. யா. பட் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எதுவுமே இல்லையா அதுல? கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் எதுவும் இருக்கு. ஓகே. ஈவன் சினிமா 4D கேமராவ கூட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இம்போர்ட் பண்ணலாம். அதாவது அதுல வந்து கேமரா மோஷன்லாம் பண்ணிட்டு, பண்ணிட்டு அந்த ஃபைலே அப்படியே இங்க இம்போர்ட் பண்ணி அந்த கேமராவையே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். ஓ! ஓகே. அண்ட் கிருஷ்ணா, நான் இப்போ உங்கள கேட்கிறேன், இந்த மோஷன் கிராஃபிக்ஸ்ல இருக்க வொர்க் ஃப்ளோ என்ன? இதோட எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் இருக்கும்ல, மோஷன் கிராஃபிக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ இருக்கும்ல, அந்த எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் என்ன? இந்த கொஸ்டின் எதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடுச்சுனாவே இப்போ நான் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட எனக்கு வந்து ஓகே இதுதான் ப்ராசஸ், ஓகே மோஷன் கிராஃபிக்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் போல அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இதோட கண்டினியூஷன் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் நான் கேட்கறது என்னன்னா, இப்போ நான் மோஷன் கிராஃபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா எங்க ஸ்டார்ட் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், அண்ட் ஆல்சோ ஆஃப்லைன் இல்லை ஆன்லைன் எது பெட்டரா இருக்கும்? மோஷன் டிசைன் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லலாம். ஓகே. ஃப்ரம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டு வீடியோ அவுட்புட் குடுக்குறதுக்குள்ள வந்துட்டு நடுவுல ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகே. அது எக்ஸாக்ட்டா 5 இருக்காது. அது பேஸ்ட் ஆன் த பிளேஸ்க்கு தகுந்த மாரி 6ஆ மாறலாம். ஆனா நான் அந்த ஸ்டாண்டர்டான அந்த 5 ஸ்டேஜஸ் சொல்றேன். ஓகே. ஓகே. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்டே இல்லாம நம்மளால வீடியோவே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதாவது லிரிக்ஸே இல்லாம பாட்டே டியூன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஆமா. மேபி டியூன் மட்டும் இருக்கும். ஆனா அது வித் ப்ராப்பர் லிரிக்ஸோட சேர்ந்தா தான் அது ஒரு அவுட்புட். ஸோ ஆமா. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் வேணும். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. செகண்ட் வந்து ஸ்டோரி போர்டு. ம். ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் இருக்கு கையில. ம். அதை பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் வெதர் இட்ஸ் 2 மினிட்ஸ் வீடியோவா ம். இல்ல 1 மினிட்டா இல்ல 30 செகண்ட் யூடியூப் ஆடா அந்த மாதிரி அதெல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ப்ராசஸ்லயே வருவோம். ஆமா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வேர்ட் கவுண்ட்லாம் இருக்கும். ஓகே. இப்போ ஸ்டோரி போர்டில் என்ன பண்ணுவோம்னா இந்த செக்ஷன் டு இந்த செக்ஷனுக்கு விஷுவலா வந்து நம்ம என்ன காட்ட போறோம் ம். அதுக்கு தான் ஸ்டோரி போர்டு. ஓகே. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பர்சன் தான். இப்போ சில இடத்துல வந்துட்டு ஒரு வேர்டுக்கு மட்டுமே ஒரு விஷுவல் இருக்கலாம். சில இடத்துல வந்துட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் இருக்கிற டைம் ஃப்ரேமுக்கு ஒரு விஷுவல் இருக்கலாம். அது எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்டோரி போர்ட் ப்ராசஸ்ல எப்படி இருக்கும்னா ம். அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இதுதான் விஷுவல், செகண்ட் பாயிண்ட்டுக்கு இப்படிதான் இருக்க போகுது விஷுவல். ம். ஸோ ஸ்கிரிப்ட் இருக்குன்னா இதுக்கு விஷுவலா இப்படி தான் இருக்கும். அதுல வந்து அனிமேஷன் வந்து ப்ராசஸும் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு பர்சன் இருக்காருன்னா இவர் இங்கேருந்து இங்கே போவார். ஆர் இஃப் இட் இஸ் அப்ட்ராக்ட் மோஷன் டிசைன்னா ம். இந்த ஷேப் வந்துட்டு இங்கேருந்து இந்த மாதிரி ஜம்ப் ஆகி இங்கே போகும் அப்படின்ட்டு அந்த அனிமேஷன் எக்ஸ்பிளனேஷனும் அந்த ஸ்டோரி போர்ட்லேயே இருக்கும். ஓகே. ஸோ இதை யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி பார்க்குறாங்க ஆர் த பர்சன் ஹூ ரெக்வஸ்டட் யூ டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு காட்டுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம். இந்த ஸ்டோரி போர்டு வந்து எதுக்கு பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். விஷன் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லயே என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இல்ல சில விஷயங்கள் வந்து ஸ்கிரிப்ட்ல பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா அதை விஷுவலா கன்வெர்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆர் அந்த காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை கரெக்டாக சால்வ் பண்ணாம இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி போர்டையே வந்துட்டு நீங்க மல்டிபிள் பீப்புள்கிட்ட காட்டலாம். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படிலாம் கேட்கும்போதே உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி திருப்பி ஸ்கிரிப்ட்ல போயிட்டு சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. திருப்பியும் ரிவைஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஸ்டோரி போர்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு
ஸ்டோரி போர்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இது ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். அதாவது இது இல்லஸ்ட்ரேஷன் கிடையாது, அந்த விஷுவலாக வாட் எவர் வி ஆர் கோயிங் டு ஷோ கேஸ், வெதர் இட் கேன் பி இல்லஸ்ட்ரேஷன் டைப் ஆஃப் வீடியோவாக இருக்கலாம், ஆர் வேற ஏதாவது இமேஜ் கொலேஜா இருக்கலாம், இல்ல ஸ்டாக் வீடியோஸ் எடுத்து மிக்ஸ் பண்ண வீடியோஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3. இப்போ ஸ்டோரி போர்டுக்கும் இதுவும் பண்ணதுக்கு அப்புறமே கூட அனிமேட்டிக்ஸ் ஒன்று பண்ணலாம். அது என்னன்னா இதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் தான் ஆக்சுவலான ஸ்டெப். ஆனா அதையும் பண்றதுக்கு நான் அதுதான் அந்த கொஸ்டின் கேட்கலாம். அந்த அனிமேட்டிக்ஸ் நீங்க கவர் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்கலாம்னு நினைச்சேன். அனிமேட்டிக்ஸ் தான் வந்து காஸ்ட் கட்டிங்ல நிறைய கட் டவுன் பண்ணணும். லிட்டரலி அது எப்படி இருக்குன்னா ஒரு குவிக் ப்ரோட்டோடைப் மாதிரி இருக்கும் இல்ல? யா டெஃபினெட்லி. ஸோ அனிமேட்டிக்ஸ் பண்ணும்போது என்ன இருக்கும்னா அனிமேட்டிக்ஸ்ல அனிமேஷன் மட்டும் தான் ஃபைன் டியூன்டா இருக்காது. ரொம்ப பேசிக்கா ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு இருக்கும். ஆனா வந்துட்டு ஆடியோ இருக்கும். இப்பெல்லாம் நிறைய வாய்ஸ் ஓவர் டூல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதுல கன்வெர்ட் பண்ணிட்டு ஆடியோவா போட்டுடலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஒன்று வைக்கலாம். இல்ல ஃபைனல் மியூசிக்காக இருந்தாலும் அதை பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த வீடியோ இருக்கும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும். ஆனா ஃபைன் டியூன்ட் அனிமேஷன் மட்டும் இருக்காது. இதை பார்க்கும்போது ஓவராலா ஒரு ஐடியா வந்துடும், ஓகே இப்படிதான் இருக்க போகுதுன்ட்டு. இந்த ஸ்டேஜ் ரியலி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த ஸ்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து திருப்பி நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஸ்கிரிப்ட் அண்ட் விஷுவல்ஸ்ல. அப்படி இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய டைம் அண்ட் எஃபோர்ட் வேஸ்டா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இந்த அனிமேட்டிக்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா அனிமேஷன் ப்ராசஸ்க்கு போகும்போது அஃப்கோர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி போர்டு தான் நம்ம அனிமேஷன் பண்ணுவோம். ஆனா என்னதான் நம்ம விஷுவலா காட்டினாலும் எல்லாருக்குமே அந்த விஷன் இருக்காது. ஒரு இந்த அனிமேட்டருக்கு இருக்கிற விஷன் வந்து அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட் தான். நிறைய பேருக்கு அந்த ஒரு அனிமேஷன் எல்லாம் பண்ணி காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஐடியாவே வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் திருப்பி ஸ்கிரிப்ட்ல போய் சேஞ்ச் பண்ணுவோம். ஆமா. ஸோ இதெல்லாமே நடக்கும் இந்த ப்ராசஸ்ல. ஸோ அதுக்கு இந்த அனிமேட்டிக்ஸ் வந்துட்டு இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். வில் அவாய்ட் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபோர்ட். கண்டிப்பா இல்ல. ஏன்னா லெட்ஸ் சே நாட் ஒன்லி 30 செகண்ட்ஸ்ல இப்போ 1 மினிட் வீடியோவா இருக்கு, இல்ல ஒரு 1.5 மினிட்ஸ் வீடியோவா இருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம் 1.5 மினிட்ஸ் வீடியோ தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வில் டேக் மோர் தென் அ மந்த். அந்த மாதிரி ஒரு மேன் பவர் கால்குலேஷன்ஸ்ல பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிளைண்டோ இல்ல வந்து பிசினஸ் சைட்லயோ வந்து யோசிப்பாங்க, ஓகே அப்போ இந்த அனிமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். ஏன்னா அனிமேட்டிக்ஸ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதுதான் அவுட் புட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்டா சொல்லணும், ஸ்கெலட்டன் மாதிரி அது ஒரு வயர் ஃப்ரேம் மாதிரி. இது ஓகே அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட் புட்லயும் வரப்போகுது. அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இங்க சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா இங்கேயே சேஞ்சஸ் பண்ணிடலாம். நம்ம அங்க போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எஸ், எங்க ப்ராடக்ட்டுக்கு எல்லாம் பண்ற ப்ரோட்டோடைப் மாதிரி தான். ஸோ பிஃபோர் டெவலப்மெண்ட் வந்துட்டு ப்ரோட்டோடைப்லயே வந்துட்டு அதை இன்டராக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, வெதர் இட் சால்விங் த ஆக்சுவல் ப்ராப்ளம் ஆர் நாட். ஆமா. ஸோ அனிமேஷன் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ இந்த பார்ட்டில் தான் எல்லா மேஜிக்கும் நடக்கும். வாட் எவர் வி ஹவ் அக்ரி டு டூ டியூரிங் ஸ்டோரி போர்ட் அண்ட் அனிமேட்டிக்ஸ் ஸ்டேஜில் அக்ரி பண்ணது பிளான் பண்ணது எல்லாமே வந்துட்டு இந்த அனிமேஷன் ஸ்டேஜில் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே. இந்த ஓவரால் ஸ்டேஜ்லேயே இந்த பார்ட்டில் தான் கொஞ்சம் அதிகமாக டைமும் கன்சியூம் ஆகும். ஓகே, ஆஃப்டர் அனிமேஷன் ஃபைனலி சவுண்ட் டிசைன் அண்ட் ஃபைனல் எடிட்டிங் இஸ் த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே. ஸோ இந்த செக்ஷனில் ஒரு மோஷன் டிசைனில் வந்துட்டு சவுண்ட் டிசைன் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் ஹியர். யூஸ்வலாகவே மோஷன் டிசைனர்னாலே அவங்களுக்கு இந்த மியூசிக் சென்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ்ட் ஆன் மை அப்சர்வேஷன் மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் மோஷன் டிசைனர்ஸ் தே ஆர் வெரி குட் அட் செலக்டிங் த பெஸ்ட் மியூசிக் and the sound design, because sound design இல்லாம மியூட் பண்ணிட்டு ஒரு வீடியோ பார்க்கறதுக்கும் the selecting the right track and adding the right sound effects based on the motion, it will enhance the overall experience of the video. Okay. Yeah, that is the final stage. திருப்பி இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபாஸ்டா சொல்லணும்னா, first script, the second stage is storyboard, third one is illustration or visual assets create பண்றது, okay, fourth one வந்து animatics, fifth வந்து அனிமேஷன், then finally the final sound effects cleanup. Okay. மேக்ஸிமம் இந்த பைப்லைன்ல முதல்ல ஸ்கிரிப்ட்ல இருந்து நம்ம வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணும்போதே நம்ம மேக்ஸிமம் ரிவ்யூலாம் போயிடும். தென் அந்த ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க அசெட்ஸ் கிரியேஷன் பண்ணுவீங்க. தென் அதுல இருந்து அனிமேட்டிக்ஸ் பண்றோம். அனிமேட்டிக்ஸ்க்கு அப்புறமேட்டு ஃபைனலா வந்து அனிமேஷன்ஸ் பண்றோம். தென் அனிமேஷன் முடிச்சு சவுண்ட் எஃபெக்ட்லாம் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்குறீங்க. அந்த ஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு வந்து சில கரெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கா? பிசினஸ் சைட்ல இருந்து, கிளைண்ட் சைட்ல இருந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட் கம்பெனிஸ்ல நிறைய வரும். ஏன்னா சர்வீஸ் கம்பெனிஸ்ல வந்துட்டு அவங்க பண்ணும்போதே ஒரு ஸ்டேஜ்லயும் கிளியரா சொல்லிடுவாங்க, அங்க வந்து மணியில லாக் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ எப்படின்னா ஸ்டோரி போர்ட்லயே நீங்க லாக் பண்ணிடணும். அங்க இருக்கிற ஒர்க் ஃப்ளோவே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நாங்க அனிமேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் யூ ஆர் சேஞ்சிங் எனிதிங் ஆன் த ஸ்கிரிப்ட்னா அதுக்கு லைட்டா சார்ஜ் பண்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர். ஆர் சில பேர் கம்ப்ளீட்டா எண்ட் வரைக்குமே ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சில கம்பெனிஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா ஃபைனலா வீடியோ டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இஃப் தேர் ஆர் எனிதிங்னா அதுக்கு சார்ஜஸ் ஆட் பண்ணுவாங்க.
சில பேர் வந்து மேபி ஒன் டைம் அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன சார்ஜ் பண்ணுவாங்க. இது சர்வீஸ்ல. ஆனா ப்ராடக்ட் கம்பெனிஸ்ல அப்படி கிடையாது. ஓகே. மோஸ்ட் ஆஃப் தீஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் கம் ஃப்ரம் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஆர் பிராண்ட் மார்க்கெட்டிங். ஓகே. இந்த பர்சன்ஸ் டேம் தான் இந்த ரெக்யர்மெண்ட்டே வரும். அப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட்டிங் டீமுக்குள்ளேயே தான் இந்த ஓவரால் டிஸ்கஷன், அப்ரூவல் எல்லாமே நடக்கும். ஃபைனலா வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சிஓக்கு காட்டுற மாதிரியான ஒரு ஃபீச்சரா இருந்ததுன்னா அவங்கள்ட்ட போகும். அப்போ அவங்க பார்த்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க அனிமேஷன்ல சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஆனா தே நோ அபவுட் தேர் ப்ராடக்ட் பெட்டர்ல. ஸோ அப்போ வந்து அந்த திருப்பி ஸ்கிரிப்ட்லயே போயிட்டு இந்த இடத்துல இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அங்க திருப்பி சேஞ்ச் நடக்கும்போது திருப்பி எல்லாத்துலயும் சேஞ்ச் நடக்கும். இட் ஹேப்பன்ஸ். ஓகே. யா அகைன் அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஓகே. மோஷன் கிராஃபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆஃப்லைன்ல போயிட்டு எதுவும் ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே. ஏன் அப்படி? வாட் இஸ் மோஷன் டிசைனே தெரியாது அந்த இன்ஸ்டியூட் பர்சனுக்கு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் 2ல மட்டும் சொல்லி தந்துட்டு ஒரு பேசிக் மோஷன் பண்ண உடனே அதை மோஷன் டிசைன் கோர்ஸ் அப்படின்றவங்க. ஆமா. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ். ஈவன் தோ இஃப் இட் இஸ் ஆன்லைன், நான் போய் ரேண்டமா படிக்கூடாது இல்லையா? யூடியூப்ல போயிட்டும் ரேண்டமா படிக்கலாம். ஆனா ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் டெல்லிங் கோர்சஸும் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து மோஷன் கிராஃபிக்ல என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு? டைரக்டா இல்ல, ஆனா ஒரு ஓவர்லாப்பிங் இம்பாக்ட்ஸ் இருக்கு. உங்களோட என்டையர் டிசைன் கரியர்ல இதை நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பாக்குறேன் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அந்த மாதிரி பார்த்தா காம்பவுண்டிங் எஃபெக்டை சொல்லுவேன். ஓகே. வேற எக்ஸ்டர்னலா வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எனக்கு நிறைய மியூசிஷியன்ஸ்டேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். டேரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான். அது என்ன இன்ஸ்பயர் ஆகும்னா, ஸோ இந்த பர்டிகுலர் பிட்டு வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கும், அவங்க எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் பண்ணாங்க. போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? ஸோ இஃப் தே வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட்னா தே ஹாவ் டு மாஸ்டர் த பேசிக்ஸ். நிறைய பேர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் தான் நம்ம ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே அவங்க பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நாளையில இருந்தா நீங்க மோஷன் கிராஃபிக்ஸை லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.